மாப்பிள, கண்மணி எனக்கு எப்படி தெரியுமா? என் பொண்ணு மாதிரி தான். ஆனா, அவ நான் பெறாத பொண்ணு. இங்க பாருங்க. எனக்கு குழந்தை இல்ல. கண்மணி காவேரி அக்காக்கு பிறந்த குழந்தைனாலும் அவதான் எனக்கு ஒரே குழந்தை. எனக்கும் சரசுக்கும் அந்த ஆண்டவன் ஏன் குழந்தை கொடுக்கல தெரியுமா? அவன் கண்மணியை எங்களுக்கு குழந்தையா கொடுத்துட்டான். அதுக்குதான் மாப்பிள. மாப்பிள, கண்மணி எனக்கு பொண்ணுன்னா நீங்க யாரு? மருமகன். மருமகன்னா என்ன? மரு மகன், இன்னொரு மகன். அன்னைக்கு நீங்க சரியா சாப்பிடாம மயக்கத்துல இருந்தப்போ நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? இப்படியா பண்ணுவீங்க? ஆ? நல்லா சாப்பிடணும்ல, நேரத்துக்கு சாப்பிடணும் மாப்பிள. தட்டுல நிறைய சோறை வச்சுக்கிட்டு நல்லா எடுத்து சாப்பிடாம பசஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்புறம் எப்படி உடம்புல ஓட்டம்? எப்படி உடம்பு தேரும்? அதனாலதான் நான் உங்களுக்கு ஊட்டி விட்டேன். அதுக்காக நீங்க நான் தப்பா நினைச்சுக்காதீங்க. தப்பா நினைக்கல மாப்பிள. இன்னொரு ரவுண்ட் ஊட்டி விட்டா? இல்ல இல்ல வேண்டாம், நானே சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் மாப்பிள, உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க. நாங்க இருக்கோம் எல்லாம். நான் இருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ எப்ப வேணாலும் என்கிட்ட கேட்கலாம். இந்த மாம எப்பவும் உங்க கூட இருப்பேன். இந்தாங்க, கொண்டாங்க. நான் ஊத்துறேன். நான் கழிக்கிறேன் மாப்பிள. ம். சரி. ஐயோ, பாத்து. மாப்பிள, இருங்க, போறேன். மாப்பிள, நீங்களே என்ன கைத்தாங்களா என்ன ரூம்ல படுக்க வச்சிருங்க. ப்ளீஸ் வாங்க. ஏய் நவரி, சரி வாங்க வாங்க கம் வாங்க. கம் மாப்பிள, ம், கம் வாங்க. வாங்க வாங்க. மாப்பிள, நீங்க ரொம்ப தங்கமான நல்ல மாப்பிள. மாப்பிள, உங்களை எனக்கு டேய், ரொம்ப ரொம்ப வா, பிடிச்சது மாப்பிள. குட் நைட் மாப்பிள. குட் நைட். குட் நைட் மாப்பிள. குட் நைட். ஐயோ கடவுளே. அ, சாரி, அவர் முடியாம ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தாரு, அதனாலதான் நான் கூட்டிட்டு வந்தேன். மத்தபடி இப்படி எல்லாம் ஆகும் நான் நினைச்சு கூட பாக்கல. மாப்பிள, இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இதுல என்ன இருக்கு? நீங்க எங்க வீட்ல வந்து சாப்பிட்டது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அக்கா, இவர் நம்மளோட மானத்தை வாங்கிட்டாருல. இவரை நான் இப்ப என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஏய் சரசு, ஏய் சரசு, ஐயோ ஏய். யோ யோ, யாரு? எந்திரியா, ஏய் சரசு, ஏய், எந்திரியா. யாரு? ஏய். ஐயோ, பிசாசு, பிசாசு, பிசாசு. என்ன? என்னாச்சு உங்களுக்கு? நில்லையா, என்னையாச்சு உனக்கு? குடிக்க மாட்டேன் என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணல. இப்ப குடிச்சிட்டு வந்து மாப்பிள்ள முன்னாடி எங்க எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்க. அசிங்கப்படுத்துறது மட்டும் இல்லாம என்ன பிசாசுன்னு வேற சொல்லிட்டு இருக்க. நீ என்ன சாதாரண பிசாசா? என்னோட காதல் பிசாசு. சீ, ஐயோ. சரசு, பயந்துட்டியா? நான் குடிக்கவே இல்லையே. யோ பொய் சொல்லாத. நீ வரப்போ தள்ளாடிக்கிட்டு உளறிக்கிட்டு தானே வந்த.
கேட்டா இப்ப குடிக்கலங்கிற. என்ன விளையாடுறியா நீ? எல்லாம் நடிப்புடி. எப்படி நம்ம பர்ஃபார்மன்ஸ்? நடிச்சீங்களா? அதுவும் மாப்பிள்ள கூட வந்தீங்க? இல்ல, அப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். எதிரில மாப்பிள்ள வர்றத பார்த்தேன். அப்போ நம்ம கொடுத்து விட்ட சாப்பாட்ட வேணான்னு சொல்லிட்டாருல, ஆமா. எனக்கு மனசே தாங்கல. தனியாளா ஒத்தையில ரொம்ப கஷ்டப்படுறாருல, அவர் ஒழுங்கா சாப்பிடுறாரா இல்லையான்னு கூட நமக்கு தெரியல. மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாருன்னா, ஏதாவது விபரீதம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அது நமக்கு எவ்வளவு கஷ்டம். அதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். சரி, வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போங்க மாப்பிள்ளன்னு சொன்னா அப்ப மட்டும் வீட்டுக்கு வந்துருவாரா என்ன? அதுக்குதான் இந்த மாதிரி நடிச்சு வர வச்சேன். என்னதான் கோவத்துல அவரு நம்மளை விட்டு ஒதுங்கி இருந்தாலும், ம். அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாம எப்பவுமே அவர் கூட இருப்போம்னு நாம அவர் காட்டணும்ல. ம். இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு அப்படி இப்படின்னு கொஞ்சம் பண்ணாதானே அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு சொல்லிட்டு நாம எவ்வளவு விரும்புறோம்னு அவங்களுக்கு தெரியணும்ல. இப்படியாவது அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட மாட்டாங்களான்னு தான் இப்படி பண்ணேன். யோ, நீ சத்தியம் பண்ணதை எங்க மீறிட்டியோன்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்தே போயிட்டேயா. என்ன சார் நான் உன்னை என்னமோ நினைச்சிட்டேயா. ஆனா கண்மணியோட வாழ்க்கைய பத்தி இவ்வளவு தூரம் யோசிச்சிருக்க பாரு. யோ, உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கியா. ம். லூசு. கண்மணி நம்ம பிள்ளடி. அவ நல்லா இருக்குன்னு சொல்லிதானே நாம வந்து இப்படி நினைக்கிறோம். ஐயோ! வேண்டிக்க வேண்டிக்க. எவ்ளோ வேணா வேண்டிக்க. ஆனா நீ வணங்குற தெய்வம் உன் புள்ளைய கண்மணி கூட சேர்த்து வைக்காது. அன்ப ஏன் கழுத்துல தான் தாலி கட்ட வைக்கும். கடவுளே, இவ்ளோ நாளா என் புள்ளையும் மருமகளையும் ஏன் இப்படி பிரிச்சு வச்சு விளையாடுறேன்னு உன்கிட்ட முறையிட்டேன். ஆனா இப்ப 2 பேரையும் ஒரே இடத்துல சேர்த்து வச்சிருக்க. அதுக்கு கூட என்னால சந்தோஷப்பட முடியாத அளவுக்கு பண்ணிட்டியே. அவங்க 2 பேரையும் இப்படி ஒரே இடத்துல வேலை செய்ய வச்சுட்டு அவங்கள இப்படி முட்டி மோதிக்க விடலாமா? இன்னும் ஏன் அவங்கள கஷ்டப்படுத்துற? எனக்கு என்ன சோதனை வேணாலும் கொடு, நான் தாங்கிக்கிறேன். ஆனா அவங்கள விட்டுரு, எப்படியாவது அவங்கள ஒண்ணு சேர்த்து வச்சிரு. அட, இவ சாமி கும்பிட்டா சாமி வரத்த நமக்கு கொடுக்குது போலயே. ஹாய் விக்கி, கண்டுபிடிச்சிட்டீங்களா? காசை வாங்கிட்டு ஒரு விஷயத்துல கமிட் ஆயிட்டா விக்கி ஒரு விஷயத்த முடிக்காம விட்டுருவானா? உங்க ஆளோட லொகேஷனை கண்டுபிடிச்சாச்சு. நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு தெரியும். ஆனா இவ்ளோ சீக்கிரம் எதிர்பார்க்கல. அந்த லொகேஷனை ஷேர் பண்றீங்களா? ஷேர் பண்ணிட்டு தாங்க உங்களுக்கு காலே பண்ணேன். ஓ சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட்ங்க. லொகேஷன்ல உங்க ஆளை பார்த்த உடனே எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. ஓகே? ஷியோர் ஷியோர், கண்டிப்பா. தேங்க்யூ. ஓகே. எஸ், அசத்திட்டா விக்கி. ச்சே, இத முன்னாடியே யோசிக்காம போயிட்டேனே. இப்படி ஒருத்தன் கையில இருக்கான்னு தெரிஞ்சும் இவ்ளோ நாள வேஸ்ட் பண்ணிட்டேனே. நான் சரியான முட்டாள். ச்சே, அன்பு இருக்கிற இடம் தெரிஞ்சாச்சு. இனிமே யார் என்ன தடுக்க முடியும்? சாமி கிட்ட பேசும்போது சாத்தான் வருதே. என்ன, சனியம் புடிச்சவளை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும்னு வேண்டியா? அது என்னைக்குமே நடக்காது. நீ பழனிக்கே பால் காவடி எடுத்துட்டு வரேன்னு வேண்டிக்கிட்டாலும் உன் சாமி உனக்கு அதை செய்யாது. ஏன்னா அன்பும் நானும் ஒண்ணு சேரணுங்கிறது எப்பவோ எழுதி வைக்கப்பட்ட விதி. அத உன் பக்தியால மாத்த முடியும்னு நினைக்கிறியா? நடக்காது சிவகாமி. உன் தோல்விக்கு தயாரா இரு. கடவுளே, இவ இப்படி சிரிக்கிறத பார்த்தா பயமா இருக்கே. ஒருவேளை என் புள்ளையும் மருமகளும் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாளா? ஐயோ, அப்படி மட்டும் இருக்கவே கூடாது. தயவு செஞ்சு அவங்க இருக்கிற இடத்த இவ கண்ல காட்டிடாத. அவங்கள இப்பதான் மறுபடியும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்க. இவ மட்டும் அங்க போனா மறுபடியும் அவங்கள பிரிச்சிருவா. அது மட்டும் நடந்துடவே கூடாது.
எப்படியாவது அன்பையும் கண்மணியையும் இவகிட்ட இருந்து காப்பாத்து. கடவுளே, என் பிள்ளைங்களை எப்படியாவது நீதான் காப்பாத்தணும். உன்னதான் நம்பி இருக்கேன். அன்பு இருக்கிற இடம் இந்த ஏரியாக்கு ரொம்ப நெருக்கமா தான் இருக்கணும். லொகேஷன் இங்கதான் காட்டுது. அன்போட ஸ்டாண்டர்ட் என்னன்னு எனக்கு தெரியும். அவரு சின்ன சின்ன ஹோட்டல்ல எல்லாம் ஒர்க் பண்ண வாய்ப்பே இல்ல. எங்க இருக்கீங்க அன்பு? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன சுத்தி சுத்தி வந்தீங்க. அப்போ நான் உங்களை வேண்டான்னு சொன்னேன். ஆனா இப்போ உங்களை தேடி என்ன சுத்த வச்சிட்டீங்கல்ல. நான் வரேன் அன்பு, உங்களை தேடி நான் வரேன். உங்களை கண்டுபிடிக்காம நான் ஓயவே மாட்டேன். அண்ணா, வண்டியை ஒரு நிமிஷம் இங்க நிறுத்துங்க. அன்பு ஹோட்டலா? அன்பு இந்த மாதிரி ஒரு கடையை நடத்துவாரா? ஒருவேளை அவர் கடையா இருந்தா அவரோட கிளவுட் கிச்சனை தரமட்டமா ஆக்கணும்ல. அந்த அடியில இருந்து மீள முடியாம இந்த மாதிரி ஒரு சின்ன கடையை கூட அவர் நடத்திட்டு இருக்கலாம். Who knows? இருக்காது. ஒருவேளை அன்பு அங்க இருந்தா அவரை பார்த்ததும் என்ன பேச போற வெண்ணிலா? ஒருவேளை வீட்டுக்கு கூப்பிட போறியா? வர முடியாதுன்னு சொல்லிட்டாருனா? இல்ல, ஒருவேளை அங்க இருந்தாருனா நிறுத்துறீங்களா? என்னாச்சு மேடம்? இல்ல, ஒன்னும் இல்ல. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, போய் பாத்துரலாம். எக்ஸ்கியூஸ் மீ, நான் அன்பு தேடி வந்திருக்கேன். அன்பு இருக்காரா? மேடம் இங்க வாங்க. நீங்களும் என்ன மாதிரி அன்பதான் ஆமா. தேடுறீங்களா? உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மேடம். மேடம், நானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். அன்பு கிடைக்கல. என் முன்னாள் காதலி இருக்கால, அவகிட்ட தேடினேன். அவளும் காட்டல. இதோ கட்டிட்டு கூட வச்சிருக்கனே என் பொண்டாட்டி, அவகிட்ட தேடினேன். அவளும் காட்ட மாட்டேங்கிறா. குடிச்சிட்டு உளறான். ஒரு நிமிஷம், எங்க போறீங்க? எனக்கு ஒரு யோசனை. உங்களுக்கும் அன்பு வேணும், எனக்கும் அன்பு வேணும். ஏன் நம்ம 2 பேரும் சேர்ந்து அன்பு காட்டக்கூடாது? உன்னை கொன்னுடுவேன். சீ. இப்ப போனது அன்பு மாதிரி இருந்துச்சு. அன்பு இப்ப கடந்து போனது நீங்களா? ஒருவேளை என் மன பிரம்மையா இருக்குமோ? என்ன மேடம், அன்பு குடுக்குறீங்களா? அண்ணா, வண்டி எடுங்க. வாங்க. வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க சார், என்ன சாப்பிடுறீங்க? ஆமா, இந்த ஹோட்டல்ல என்ன ஸ்பெஷல்? சார், நம்ம ஹோட்டல்ல எல்லாமே ஸ்பெஷல் சார். நான்வெஜ்ல என்ன ஸ்பெஷல், வெஜ்ல என்ன ஸ்பெஷல்? அதான் சொன்னேன்ல சார், நம்ம ஹோட்டல்ல எல்லாமே ஸ்பெஷல் சார். என்ன வேணாலும் கண்ணை மூடிட்டு ஆர்டர் பண்ணிட்டு வாயை மூடிட்டே சாப்பிடலாம். சி, இது கண்ணை மூடிட்டே சாப்பிடலாம். வாங்க சார், வாங்க உட்காருங்க வாங்க. நீங்க முதல்ல என்ன இருக்குன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் உட்காரதா இல்ல வேற ஹோட்டலுக்கு போறதான்னு நாங்க டிசைட் பண்ணிக்கிறோம். சார், என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? எறா, சுறா, புறா, சிக்கன் 65, மட்டன் 85, ஃபிஷ் 105, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, காடை பிரியாணி, வான்கோழி பிரியாணி, ஸ்பெஷல் புரோட்டா, பாயா, கோலா உருண்டை, சாப்பிடலாம் ஹாயா, சிக்கன் சாப்ஸ், மட்டன் சாப்ஸ், எல்லா சாப்ஸ் ஐட்டங்களும் இருக்கு சார்.
இப்ப சொல்லுங்க சார், இப்ப நான் சொன்ன ஐட்டங்கள்ல உங்களுக்கு என்ன வேணும்? நிஜமாவே நீங்க சொன்னது எல்லாமே இருக்கா? ஆமா சார். எங்களுக்கு சந்தேகமா இருக்க. சார் இதுல என்ன சார் சந்தேகம்? இதுதான் சார் எங்களுடைய டெய்லி மெனு. உங்களை பார்த்த உடனே நான்வெஜ் சாப்பிடுற மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் இந்த லிஸ்ட மட்டும் சொன்னேன். வெஜ் லிஸ்ட் இதை விட பெருசு சார். அதையும் வேணா ஒப்புச்சட்டுமா? சார் என்ன சார் இப்படி யோசிச்சுட்டே இருக்கிறீங்க? சார் இது 30 வருஷமா ரொம்ப பாப்புலரான ஹோட்டல் சார். இதை விட நிறைய ஐட்டங்கள் போட்டுட்டு இருந்தோம். அப்ப கூட்டம் நிறைய வந்துச்சு. இப்ப கூட்டம் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சா, அதனால ஐட்டங்களையும் நாங்க குறைச்சுக்கிட்டோம். இதுவே பெரிய லிஸ்டா இருக்கு. எனக்கு என்ன டவுட்னா, என்ன சார் நீங்க வந்தது டவுட்டாவே கேட்டுட்டு இருக்கீங்க? முதல்ல ஆர்டர் சொல்லுங்க சார், நான் உள்ள போய் சொல்லணும். ரெடி ஆனவனே கொண்டு வந்து தரேன், சாப்பிடுங்க. இல்ல கேஸ் தட்டுப்பாடு இப்ப அதிகமா இருக்கு. இந்த சமயத்துல எப்படி உங்களால இவ்வளவு ஐட்டத்தை செய்ய முடியுது? சார் அதெல்லாம் ஒரு மேட்டரா சார்? அதுக்கெல்லாம் 1000 வழிகள் இருக்கு சார். எப்படி விறகடுப்புல செஞ்சீங்களா? சார் இந்த வெயில் காலத்துல எவன் சார் விறகடுப்புல போய் சமைச்சிட்டு இருப்பான்? ஒன்லி கேஸ். என்னது நிஜமாவா சொல்றீங்க? ஏன் சார் சொன்னா நம்ப மாட்டீங்களா? கேஸ் தான் சார். அப்ப உங்க கிச்சனை நாங்க பார்க்கலாமா? நோ 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 நோ, கஸ்டமர்ஸ்க்கு உள்ள பர்மிஷன் கிடையாது சார். ஆனா அதிகாரிகளுக்கு பர்மிஷன் தேவையில்ல. அதிகாரியை தாராளம் பார்க்கலாம். என்னது? ஆமா அதிகாரிகளா? சார் நாங்க உணவு பாதுகாப்பு துறையில இருந்து வரோம். ஐயோ ஐயோ, கிச்சன் எந்த பக்கம் இருக்கு? கிச்சன் இந்த பக்கம் தான் சார். சார் ஏற்கனவே இந்த ஹோட்டல் ரொம்ப நஷ்டத்துல இருக்கு சார். யோ தப்பு பண்ணலன்னா ஏன் பயப்படுற? முதல்ல கிச்சனை காட்டியா. வாங்க சார். வாங்க. ஐயோ சார். யோ தள்ளியா. சார் சார் உள்ள போகாதீங்க சார். சார், என்ன சார் வேணும்? ப்ளீஸ் சார். சார் சார் என்ன தர்மலிங்க அண்ணன், எதுக்கு கஸ்டமர்ஸ் எல்லாம் உள்ள கூட்டிட்டு வரீங்க? ஐயம்மா இவங்க கஸ்டமர்ஸ் இல்ல, உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிங்க. ஐயோ, எல்லாத்தையும் போட்டோ வீடியோ எடுங்க. எதுக்கு சார் இதெல்லாம் எடுக்கிறீங்க? சார் ப்ளீஸ் சார், ஒரு நிமிஷம் சார். அது நான் என்ன கொஞ்சம் சொல்லுங்க சார் சார் ஏங்க ஹோட்டல்ல எப்படிங்க டொமஸ்டிக் சிலிண்டர் யூஸ் பண்ணலாம்?